சிலுவையில இயேசுவின் தலை மேல எழுதப்பட்டிருந்த அந்த 4 எழுத்துக்கள் தெரியுமா? INRI. அது வெறும் டெக்கரேஷன் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு. INRIனா என்ன தெரியுமா? லத்தீன் மொழியில இயேசுஸ் நசரேனுஸ் ரெக்ஸ் யூதேயோரும், அதாவது நசரேயனாகிய இயேசு யூதர்களின் ராஜா. இப்போ கேள்வி, யார் இதை எழுதினாங்க? ரோமானிய ஆளுநர் பிலாத்து. அவரோட நோக்கம் என்ன தெரியுமா? கேலி. ஒரு ஏழை தச்சன் சிலுவையில மறிக்கிறவன் அவனை ராஜான்னு எழுதுறது அவருக்கு அது ஒரு நகைச்சுவை. ஆனா யாருக்கு இது நகைச்சுவை இல்ல தெரியுமா? யூத தலைவர்கள். அவங்க உடனே பயந்துட்டாங்க. யூதர்களின் ராஜான்னு எழுதாதீங்க, அவர் தன்னைத்தானே யூதர்களின் ராஜா என்று சொன்னார்னு எழுதுங்கன்னு பிலாத்துவிடம் கேட்டாங்க. அப்போ பிலாத்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் எழுதினதே, அவர் அதை மாற்ற மறுத்தார். இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. அறியாமலேயே பிலாத்து எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் 3 மொழிகளிலும் ஒரு அறிவிப்பு போட்டார். இயேசுவே ராஜா. அவர் கேலியாக எழுதியது உண்மையில ஒரு அரசாணையாகிடுச்சு. அவர்கள் நினைத்தது அவமானம், ஆனா அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சிலுவை அவர்களுக்கு தோல்வி, ஆனா அது ராஜாதி ராஜாவின் முடிசூட்டு விழா. இன்னைக்கும் அந்த 4 எழுத்துகள் நமக்கு நினைவூட்டுது. மனுஷன் கேலி பண்ணினாலும் தேவன் அறிவிக்கிறத யாராலும் நிறுத்த முடியாது. நீங்க இயேசுவை உங்க ராஜாவா ஏற்றுக்கொண்டீங்களா? அப்படின்னா கமெண்ட்ல இயேசுவே என் ராஜான்னு எழுதுங்க.